நாளைக்கு தாய் கிழவி படம் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த படத்துக்கு ஒரு நல்ல டாக்குமே இருக்கு. இந்த படம் அட்வான்ஸ் புக்கிங்ல ஒரு பக்கம் எதிர்பாராத அளவுக்கு ஒரு செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு. டே ஒன்னே ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும் போல அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது இல்லாம தளபதி விஜய் அவர்களோட தெறி படமுமே அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளவு அப்படிங்கறத பார்ப்போம். அந்த படமே நாளைக்கு ரீ ரிலீஸ் ஆகுது. அப்புறம் இது இல்லாம ஆல்ரெடி கில்லி ரீ ரிலீஸ் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. அது எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு. அப்புறம் வித் லவ் முக்கியமா இந்த வீடியோல நம்ம துரந்தர் படத்தோட டிஜிட்டல் ப்ரீ ரிலீஸ் பிசினஸ் அதையுமே பார்க்க போறோம். அப்புறம் இன்னும் சில படங்கள் அதெல்லாம் என்னென்ன படங்கள் வீடியோக்குள்ள பார்த்துடலாம். நேத்து வீடியோல நான் ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டா கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற படம் தான். அதுல ருக்கு ருக்கு அப்படிங்கிற பாட்டு அதை கரெக்டா கெஸ் பண்ண முதல் 5 பேரு கார்த்தி மாஸ், அருண் ஏடிஎஸ், அஷ்ரம் அகமது, அப்புறம் கோவிந்த் கோவிந்தராஜ், முகமது நாசர். இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. அவதார் ஃபயர் அண்ட் டேஷ் இதுவரையும் டோட்டலா எவ்வளவு கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கறத இப்ப பார்ப்போம். இந்தியாவில் 249 கோடி 50 லட்சம், உலகம் முழுக்க 1.47 பில்லியன் US டாலர்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு. 13,360 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு இன்னைக்கு வேல்யூக்கு வருது இந்த படத்தோட டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன். இந்த படத்தோட பட்ஜெட் 400 மில்லியன் US டாலர்ஸ். ஸோ இந்த படம் ஆக்சுவலாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர், பெரிய ஹிட்டு, வசூல் ரீதியாக பெரிய லாபத்தை கொடுத்த ஒரு படம். ஆனால் அவதாரோட முந்தைய பாகங்களை கம்பேர் பண்ணும்போது இது இருக்கிறதுலே 3 பார்ட்லேயே ரொம்ப கம்மியான கலெக்ஷன். அப்புறம் கோட் அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் ஃபிலிம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படம் இதுவரையும் டோட்டலா இந்தியாவில் 2 கோடியே 40 லட்சம், டோட்டலா உலகம் முழுக்க இந்த படம் 104 மில்லியன் US டாலர்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கு. அதாவது 945 கோடி கிட்ட இந்தியன் கரன்சிக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 85 மில்லியன் US டாலர்ஸ். அப்புறம் மயிலாடு இந்த படம் நேற்று 13வது நாள் தமிழ்நாட்டில் 4 லட்சம், டோட்டலா இந்த படம் இதுவரையும் இந்தியாவில் 3 கோடியே 69 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. 6 கோடி பட்ஜெட். அதாவது செகண்ட் வீக்கு ரொம்ப ரொம்ப சுமாரான பர்ஃபார்மன்ஸ் எடுத்து தோல்வி படமா அமையுது. செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் அப்படிங்கிற படம் நேற்று டே 6 தமிழ்நாட்டில் 15 லட்சம், இந்தியாவில் 19 லட்சம், டோட்டலா இந்த படம் 1 கோடியே 4 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. இந்தியாவில் இதுல 64 லட்சம், தமிழ்நாட்டில் மட்டுமே 5.5 கோடி பட்ஜெட். கப்புள் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற படம், இந்த படம் சூப்பராக எடுத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு நாளுமே நல்ல கலெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. டே 12 ஆந்திரா தெலுங்கானால 36 லட்சம், உலகம் முழுக்க 43 லட்சம், 8 கோடியே 18 லட்சம் ஆந்திரா தெலுங்கானாலையும், 11 கோடியே 92 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. தமிழ்நாட்டிலே இந்த படம் கிட்டத்தட்ட 60 லட்சம் கிட்ட கலெக்ட் பண்ணிருக்கு. தமிழ்நாட்டிலே நல்ல கலெக்ஷன், 8 கோடி பட்ஜெட். ஹே பல்வந்த் அப்படிங்கிற படம் நேற்று 6வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 48 லட்சம், உலகம் முழுக்க 55 லட்சம், 7 கோடியே 6 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணிருக்கு. 9 கோடி பட்ஜெட். வித் லவ் நேற்று 20வது நாள் எப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸ்னா தமிழ்நாட்டில் 52 லட்சம், உலகம் முழுக்க 55 லட்சம், 25 கோடியே 73 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 35 கோடியே 10 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 8 கோடி பட்ஜெட். அப்புறம் பஞ்சாபி ஃபிலிம் பம்பு கட் 2 அப்படிங்கிற படம் டே 6 இந்தியாவில் 33 லட்சம், ஓவர்சீஸ்ல 44 லட்சம், உலகம் முழுக்க 77 லட்சம், 3 கோடியே 69 லட்சம் இந்தியாலையும், ஓவர்சீஸ்ல 8 கோடியே 42 லட்சம், உலகம் முழுக்க 12 கோடியே 11 லட்சம் இந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட். அப்புறம் ஓ ரோமியோ அப்படின்னு ஷாஹித் கபூர் அவர்களோட திரைப்படம் டே 13 இந்தியாவில் 1 கோடியே 51 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 89 லட்சம், 71 கோடியே 51 லட்சம் இந்தியாலையும், 96 கோடியே 67 லட்சம் உலகம் முழுக்க கலெக்ட் பண்ணியிருக்கு. 100 கோடி பட்ஜெட் வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. கண்டிப்பா இந்த வீக்கெண்டுக்குள்ள அது நடந்துரும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு அதாவது லீஸ்ட்ல இருந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் நம்ம கவர் பண்ண படங்களை இப்போ நம்ம பார்த்தோம். இப்போ ரீ ரிலீஸ் கலெக்ஷனை பார்த்துருவோம். துணிவு ரீ ரிலீஸ் நேற்று 6வது நாள் 8 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்கு. டோட்டலா 81 லட்சம் இந்த படம் இந்த 8 நாள்ல ரீ ரிலீஸ்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. கில்லி ரீ ரிலீஸ் நேற்று 6வது நாள் எப்படிப்பட்ட கலெக்ஷன்னா தமிழ்நாட்டில் 26 லட்சம், இந்தியாவில் 28 லட்சம், டோட்டலா 2 கோடியே 95 லட்சம் இந்த படம் தமிழ்நாட்டிலையும், 3 கோடியே 22 லட்சம் இந்தியாவிலையும் கலெக்ட் பண்ணியிருக்கு. ஒரு நல்ல வசூல். அதாவது போன வாரம் அதுக்கு முந்தின வாரம் ரிலீஸ் ஆன டைரக்ட் ரிலீஸ் படங்களை கம்பேர் பண்ணும்போதே இது பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் எடுத்திருக்கு. அப்புறம் விஜய் அவர்களோட தெறி நாளைக்கு ரீ ரிலீஸ் ஆகுது. இந்த படம் இதுவரையும் அட்வான்ஸ் புக்கிங்ல எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 28 லட்சம் தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணியிருக்கு, 31 லட்சம் இந்த படம் இந்தியாவில் அட்வான்ஸ் புக்கிங்ல கலெக்ட் பண்ணியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு சூப்பரான அட்வான்ஸ் புக்கிங். கண்டிப்பா தெரியுமே ஒரு நல்ல ஓப்பனிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அப்புறம் சிவகார்த்திகேயன் அவர்களோட தயாரிப்புல ராதிகா சரத்குமார் நடிச்சு வரக்கூடிய தாய் கிழவி நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு அட்வான்ஸ் புக்கிங் ஒரு பெரிய நம்பரே வந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன்.
தமிழ்நாட்டுல 70 லட்சம் இதுவரையும் கலெக்ட் பண்ணியிருக்குங்க அட்வான்ஸ் புக்கிங்ல. இந்தியால 76 லட்சம். அதாவது இந்த படம் எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே 1 கோடி கிட்ட தமிழ்நாட்டுல மட்டுமே அட்வான்ஸ் புக்கிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை தாண்டி டே 1 இருந்து 2 கோடி கிட்ட வந்தது அப்படின்னா பெரிய ஓப்பனிங். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த படத்துக்கு ஏதாவது ஒரு பெரிய லீடிங் ஸ்டார், அதாவது ஆல்ரெடி பிசினஸ்ல பெரிய அளவுல இருக்கக்கூடிய பெரிய ஓப்பனிங் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்டார் இருக்காங்களா அப்படின்னு கேட்டா இல்ல. ராதிகா தான் இந்த படத்தோட மெயினான அந்த கீ ரோலே, அந்த டைட்டில் ரோலே அவங்க தான். ஸோ ராதிகாவுக்கு இவ்வளவு பெரிய ஓப்பனிங் ஆனா அதுதான் இல்ல. இந்த படத்தோட அந்த சிவகார்த்திகேயன் அவர்கள் பண்ண ப்ரொமோஷன், இந்த படத்தை எப்படி வந்து ட்ரெய்லர் கட் பண்ணியிருக்காங்க, இந்த படத்தை எப்படி வந்து மக்கள் கிட்ட சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறது தான். நம்ம தொடர்ந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். என்னன்னா, ஒரு படத்துக்கு நல்ல ப்ரொமோஷன் தேவை. அது எவ்வளவு நல்ல படமா இருந்தாலுமே மக்கள் கிட்ட போய் சேர்ந்தாதான் அது நல்ல படமா கெட்ட படமாங்கிறதே நம்மளுக்கு தெரியும். அதுலயும் ரொம்ப நல்ல படம் அப்படிங்கும்போது அது பெரிய அளவுல வெற்றி படமாக அமையும். அப்படிதான் ரீசெண்டா தலைவர் தம்பி தலைமையில், வித் லவ், சிறை அப்படின்னு எக்கச்சக்கமான படம். போன வருஷம் கூட டூரிஸ்ட் ஃபேமிலில இருந்து நிறைய படங்கள் இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு படமா தாய் கிழவி அமையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி பயங்கரமான டாக் இருக்கு. செலிபிரிட்டி ஷோல இருந்து, பிரஸ் ஷோல இருந்து எல்லாரும் இந்த படத்தை பார்த்து பயங்கரமா புகழ்ந்து தள்ளிட்டாங்க. பார்ப்போம் நாளைக்கு இந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ஓப்பனிங் வரப்போகுதுன்னு. அதாவது தமிழ்நாடு இல்லாம மற்ற ஸ்டேட்ஸ்ல கூட இந்த படம் கிட்டத்தட்ட 6 லட்சம் கிட்ட அட்வான்ஸ் புக்கிங் வந்திருக்குங்கிறதே பெரிய விஷயம்தான். ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷனை கமெண்ட்ல போடுங்க. டே 1 எவ்வளோ கலெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத, யாரு இது மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் நேத்து வீடியோல நம்ம வந்து டாக்ஸிக்கை பத்தி பேசியிருந்தோம். டாக்ஸிக்கோட அந்த ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸ் எந்த அளவுக்கு ஹியூஜா இருந்தது அப்படின்னு. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் துரந்தர் 2க்குமே நடந்திருக்கு. துரந்தர் 2க்கு இப்ப நம்ம வந்து நான் தியேட்ரிக்கல் பிசினஸ் தான் பார்க்க போறோம். அதுவே எந்த அளவுக்கு ஹியூஜா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓடிடி மட்டுமே 150 கோடி கிட்ட போயிருக்கு. அதாவது ஜியோ ஹாட் ஸ்டார். அப்புறம் சேட்டிலைட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் நெட்வொர்க் தான் வாங்கியிருக்காங்க. எல்லா லாங்குவேஜுக்குமே சேர்த்து 50 கோடி. இது இல்லாம மியூசிக் பாத்தீங்க அப்படின்னா 40 கோடி கிட்ட இந்த படத்துக்கு போயிருக்குங்க. இதுவே 240 கோடியா? ஆக்சுவலா இந்த படத்தோட பட்ஜெட்டே அவ்வளவுதான். 240ல இருந்து 250 கோடி. இப்ப இதுலயே இவங்க அந்த போட்டதை மொத்தத்தையும் எடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது, இனிமே தியேட்ரிக்கல் பிசினஸ் எந்த அளவுக்கு இருக்க போது அது பெரிய அளவுல ஹியூஜா இருக்கும். ஏன்னா இந்த துரந்தர் 1 மாதிரி இது வெறும் ஹிந்தியில மட்டும் ரிலீஸ் ஆகல, எல்லா லாங்குவேஜ்லயுமே தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஹிந்தி எல்லா லாங்குவேஜுமே ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இது தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய ஓப்பனிங் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ உங்ககிட்டயே நான் ஒரு கேள்வியா கேட்கிறேன். துரந்தர் 1 ஆல்ரெடி ஒரு பெரிய வெற்றி 1300 கோடி கிட்ட வசூல் பண்ணியிருக்கு. அடுத்து இந்தியாவோட 2000 கோடி வசூல் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் டாக்ஸிக், அதாவது கேஜிஎஃப் சாப்டர் 2க்கு அப்புறம் யஷ் நடிக்கிற ஒரு படம். இந்த படத்துக்குமே ஒரு பெரிய வியாபாரம் நடந்திருக்கு. 2 படத்துமே ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுது. ஒரே ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா என்ன படமா இருக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல போடுங்க. அது எதனால அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா, நான் துரந்தர் 2க்கு தான் பயங்கர ஆர்வமா இருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, துரந்தர் 1 அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயத்த பண்ணிச்சு. இப்ப பார்ட் 2 மேபி கேஜிஎஃப் 1 வந்து கேஜிஎஃப் 2 வரப்போகுதுங்கும் போது அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. பாகுபலி 1 வந்து பாகுபலி 2 வரும்போது அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, டாக்ஸிக் வந்து ஒரு சீக்வல் கிடையாது. துரந்தர் 2 வந்து ஒரு சீக்வல். ஸோ அப்படிங்கும்போது இதுல துரந்தருக்கு தான் மோஸ்ட்லி பயங்கரமான ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இதை தாண்டி 2 படத்துல எது பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.